பி இன் கைண்ட் ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இலவசமாக பாடநெறிகளை முன்னெடுத்து வருகின்ற அந்த மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்ற நிறைவேற்று குழுவின் உறுப்பினரும் சமூக சேவையாளருமான அனாஸ் அஸ்வரை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. My dear beloved students, honorable scholars and respected gentlemen who are seated in the front row. I'm sorry. Usually in these kind of professional gatherings, we do address the scholars and gentlemen first and the students last. But I, by myself as a teacher, I addressed the students first because they are the heroes forever. I'm sorry. Good evening. Vanakkam. Siyaladanatuma Aibavan. Salam solluven. Ellarum sattama siricha mugathoda walaikum salam sollanum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Jazakumullahu khair. சமூக சேவைன்றது அல்லாஹ் சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்குற ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த சமூகத்துக்கு சொந்தக்காரன் யார்? சத்தம். அல்லாஹ், இறைவன். அரபிக்கில் நாங்கள் அல்லான்னு சொல்லுவோம். இந்த சமூகத்தை படைச்சது யார்? இறைவன். அரபிக்கில் நாங்கள் அல்லான்னு சொல்லுவோம். இந்த சமூகத்தை பராமரித்து அதுக்கு சேவை செய்கிறது யாருடைய வேலை? அது அல்லாட வேலை. அல்லாஹ் அவன்ட வேலையை செய்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு உலகத்தில் சில பேர் என்ன செஞ்சிருக்கிறான்? தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவங்க தான் யார்? இந்த சமூக சேவையாளர்கள். சமூகத்துக்கு அல்லாஹ் இந்த சில பேரை வச்சு என்ன செய்கிறான்? வேலை எடுக்கிறான், வேலை வாங்குறான்றது தான் அதில் உண்மையான கன்செப்ட். இந்த சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவங்க எத்தனையோ நோக்கத்துக்காக வேண்டி செய்வாங்க. பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனல் பெனிஃபிட், பெருமை, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் யார் இந்த வேல்யூவை உணர்ந்து அல்லாவுக்காக நான் அல்லாட வேலையை செய்கிறேன்னு உணர்ந்து யார் செய்வாங்களோ, இதுக்கு சொல்லுவாங்க இஹ்லாஸ், இதோடு செய்வாங்களோ அவர்களுக்கு தான் அதுக்குரிய அந்த பெனிஃபிட், கூலி, ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கும். இந்த வேல்யூவை உணர்ந்தவர், இந்த வேல்யூவை உணர்ந்து இந்த பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி பல வருடங்கள் வேலை செஞ்ச ஒரு உயிர் இன்றைக்கு எங்களோட இல்லை. இந்த பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி 5 வருடங்களுக்கும் மேலாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்களை செஞ்சு, அதில் குறிப்பிடத்தக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து சிலோனியன் மெகாபேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு 35க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்த ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர். அவர் இந்த நாள் இந்த நிமிஷம் இவ்வளோ நாளாக இருந்தார், இந்த நாள் இந்த நிமிஷம் எங்களோட இல்லை. மனிதண்ட உடம்புல உயிர் இல்லாமல் இருக்கேலும், மனிதன் மௌத்தா போனால் உடம்புல உயிர் இருக்காது. சம்டைம்ஸ் மண்ணுழுக்க புதஞ்சா உடம்பும் இருக்காது. ஆனால் அவங்களால பெனிஃபிட் அடைஞ்சவங்களோட உள்ளங்கள்ல அந்த உயிர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒன்ஸ் அகெயின். மனுஷன் இறந்தா அவன் உடம்புல உயிர் இருக்காது, மண்ணுக்கு போனால் உடம்பும் இருக்காது. பட் அவங்களால பயன் அடைஞ்சவங்களோட உள்ளங்களில் அந்த உயிர், அந்த ஆத்மா, இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு மௌத்தா போயிட்டார் அப்பாண்டு அந்த உயிரை பற்றி என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்களும் பேசுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தான் இன்றைக்கு எங்களோட இல்லை. அவருடைய பேரை யார் யாருக்கு தெரிஞ்சு கொள்ள விருப்பம்? அவருடைய பேர், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மனிதர். அவரை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு யார் யாருக்கு விருப்பம்? மாஷா அல்லாஹ், எல்லாத்துக்கும் விருப்பம். அவங்க தான் மர்ஹூம் AHM ஹுசைன் அலி கா. இந்த பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி பல கஷ்டங்களை பட்டு, அரும்பாடுபட்டு, வேர்வை சிந்தி, உடலால், அவருடைய முயற்சிகளால், அவருடைய பணத்தால், அவருடைய ஐடியாஸால் இங்கே பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி பாடுபட்ட ஒருத்தர் கடந்த அக்டோபர் மாதம் மிக சமீபத்தில் 23ஆம் தேதி இறை அடி சேர்ந்தார். அவருக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் ஜஸ்ட் 1 மினிட் அமைதியாக இருந்து அவருடைய அந்த கபருடைய வாழ்க்கை, மண் அறையுடைய வாழ்க்கையில் நிம்மதி அடையணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அவருக்காக வேண்டி 1 மினிட் துவா கேட்டுக்கொள்வோம். ப்ளீஸ் எலும்பி நிற்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அவருடைய பேரை சொல்லி அவருக்காக வேண்டி துவா செய்வோம். 1 மினிட். மர்ஹூம் AHM ஹுசைன் அலி கா.
தேங்க்யூ ஸோ மச். முகமது ஸ்துதி. நன்றி. அல்லாஹ் மஃபிர்லஹு வர்ஹம்ஹு. மனிதன் உலகத்தில் வாழ்கிறது முக்கியம் இல்லை, வாழ்ந்ததுக்கு அடையாளமாக எதையாவது ஒன்றை விட்டுட்டு போகணும். கொஞ்சம் காலம்தான் வாழ போகிறோம். நாங்கள் வாழ்ந்துட்டு மௌத்தா போகிறதுக்கு முந்தி, வாழ்ந்துட்டு இறக்கிறதுக்கு முந்தி வாழ்ந்தோன்றதுக்கு அடையாளமாக ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் அவருக்காக வேண்டி எலும்பி அவருக்காக வேண்டி மனசால துவா செய்கிறாங்கண்டா அவர் வாழ்ந்துட்டு இந்த சமூகத்துக்காக வேண்டி என்ன ஒன்றை விட்டுட்டு போயிட்டிருக்கிறாரு. அவரை நாங்கள் கௌரவிக்கிறதுக்கு எத்தனை மெடல்ஸ் என்ன கொடுத்தாலும் அவருடைய சேவைக்கு அது ஈக்குவல் ஆகாது. இருந்தாலும் அவருடைய குடும்பத்தார் அவரை பிரிஞ்சு கஷ்டத்தில் இருப்பாங்க. அவருடைய குடும்பத்தார் தன்னோட இருந்த ஒருத்தர் இல்லையே, தண்ட வாப்பா இல்லையே, தண்ட கணவன் இல்லையே, தண்ட மகன் இல்லைன்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஃபீல் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. அவருக்காக வேண்டி துவா செய்கிறதுக்கு இத்தனை புள்ளிகள் இருக்கின்றதை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் நாங்கள் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இங்கே கூப்பிட்டு இருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு விருது ஒன்று இருக்குது, அதை வழங்கி வைப்பதற்கு நாங்கள் ஒருத்தர் அழைக்கிறோம். இப்போ நான் இவ்வளவு நேரமும் மர்ஹூம் ஏஎச்எம் உசைன் அலிகாவை பற்றி சொன்னேன். இந்த ஸ்பீச்சில் நான் ரெண்டாவது ஒருத்தரை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பீன் கைண்ட் ஃபவுண்டேஷன்ற வேர்டை இன்றைக்கு பல தடவைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த சமூகத்துக்காக, இந்த இளம் மாணவர்களுக்காக, எடியூகேஷனுக்காக புத்தகங்கள் வழங்குறாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்குறாங்க, அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி இவ்வளோ பாடுபடுறாங்கண்டா இது எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ண ஒருத்தர் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறாரு. ஃபவுண்டர்ன்னுவாங்க. அவருடைய நியத்து தான், அவர் தான் இதை திங்க் பண்ணது. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இவ்வளோ பெரிய சேவை இந்த ஸ்ரீலங்கா முழுக்க நடக்கணும்டா அதுக்கு அல்லாஹ் ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கிறான். யாரை சூஸ் பண்ணியிருக்கிறான்? இவரை தான் சூஸ் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் சூஸ் பண்ண ஒருத்தர். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இந்த நியத்தை போட்டிருக்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய சின்ன வயசில், இப்போ நீங்கள் நாங்கள் எல்லாரும் அனுபவித்த அவ்வளோ என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சின்ன வயசில் நிறைய சந்தோஷங்கள், என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் அனுபவிச்சிருப்போம். இது எதுவுமே அவர் அனுபவிக்கல. நிறைய விஷயங்களை இழந்தார். வாலிப வயசில் யங் பொடியமார், யங் கொல்லா, ஃபன் அப்படின்டுவாங்கன்னா அதையும் அவர் அனுபவிக்கல. தன்னுடைய மேற்படிப்பு லட்சியம் இதுகளையும் அவரால் அடைய முடியல. தன்னுடைய அடுத்த வாழ்க்கையிலையும் பல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், கலாமிட்டிஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சு வெளிநாட்டு வாழ்க்கைண்டா என்னன்னு சொல்லி அதை அனுபவிச்ச ஆட்களுக்கு தான் தெரியும். ஃபாரின்ல எங்களோட மாமா துபாயில் இருக்கிறாரு, கட்டாரில் இருக்கிறாரு, சவுதியில் இருக்கிறாருன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சந்தோஷம், பெருமை இல்லை. அங்கே அவங்க படுற கஷ்டம் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அந்த கட்டார் வாழ்க்கை, அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மார்னிங் டு ஈவினிங் வேலை செஞ்சு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரூம் சின்ன ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். அதில் தான் அவங்களோட திங்ஸ் வச்சுக்கொள்ளணும், உடுப்பை மாற்றணும், குளிக்கணும், நைட்டுக்கு வேலை விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களே சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு பிறகு தூங்குனா அந்த தூக்கத்திலையும் நிம்மதி இருக்காது. அந்த தூங்குற டைம்லையும் இந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டு இந்த பிகே ஃபவுண்டேஷனுக்காக வேண்டியே திங்க் பண்ணி தன்னுடைய வாழ்நாள், தன்னுடைய மூளை, தன்னுடைய உடம்பு, தன்னுடைய ரத்த ஓட்டம், நரம்புகள் அனைத்தையுமே இந்த ஃபவுண்டேஷனுக்காகவே தியாகம் செஞ்சு இன்றைக்கு இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இத்தனை நூற்றுக்கணக்கான புள்ளைகள் பெனிஃபிட் அடைகிறாங்கண்டா அதுக்கு பின்னுக்கு அல்லாஹ் ஒருத்தருடைய நியத்தை தான் ஆரம்பித்து தூய்மையாக்கி வச்சிருக்கிறான். அவர் தான் இந்த பிகே ஃபவுண்டேஷனுடைய, பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர், ஃபவுண்டர், சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரதர் VM ஃபவாஸ் அவர்களை நாங்கள் தயவு செஞ்சு மேடைக்கு அழைக்கிறோம். பிரதர் ஃபவாஸ், ப்ளீஸ் வெல்கம் டு த ஸ்டேஜ். மர்ஹூம் உசைன் அலிகா அவர்களுடைய குடும்பத்தார், அவருடைய மகன்மார்கள் இருந்தால் அவங்களையும் அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். மாஸ்டர் ஆசிஃப் உசைன் அலி, ஆத்திப் உசைன் அலி, அவருடைய பிள்ளைகள் அல்லது அவருடைய குடும்பத்தார் யாராவது வந்திருந்தால் தயவு செஞ்சு அவர் சார்பாக அந்த விருதை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. மர்ஹூம் உசைன் அலிகா அவர் செஞ்ச சேவைக்கு எந்த அவார்டும் ஈக்குவல் ஆகாது. அவர் சார்பாக அவருடைய பிள்ளைகள் இந்த அவார்டை பெற்றுக்கொள்வாங்க. மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்காக வேண்டி நாங்கள் மனசார துவா செஞ்சு கொள்வோம். இந்த எங்களுடைய துவாக்கள் தான் அவருக்கு போய்ட்டு சேரும். ஜஸாக்கல்லாஹ் கைர். ஃபவுண்டர், ப்ளீஸ் ரிமைன் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ஃபார் 2 minutes. Next, another important award, Social Responsible Gentleman Award 2018. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இந்த சமூக சேவையோட வேல்யூவை உணர்ந்து இந்த சமூகத்துக்காக நீ பாடுபடுறவங்க,
இந்த பிகே ஃபவுண்டேஷன் பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனுடைய இந்த இத்தனை வருட கால சேவையில் இந்த வருடம் 2008 சோஷியல் ரெஸ்பான்சிபிள், இந்த சமூகத்து மேலே அக்கறை பற்று உள்ள ஒருத்தரை, எல்லாருக்கும் அந்த பற்று இருக்குது, அதில் சிறந்த ஒருத்தரை நாங்கள் தேர்வு செஞ்சு அவர்களுக்கு இந்த அவார்ட் மூலமாக நாங்கள் அவங்கள கௌரவிக்கிறோம். அந்த அவார்டுக்கு தகுதியானவருடைய அந்த பேரை தெரிஞ்சு கொள்றதுக்கு யார் யாருக்கு விருப்பம்? வெரி குட், எல்லாத்துக்கும் விருப்பம். அவர்தான் சர் ஏஏஎம் முசமில். Gentleman Award 2018.